பொதுவாவே இந்தியா வந்து அந்த ஜெயிக்கிற கதவு கிட்ட வந்தா, அவ எல்லா மேட்சும் ஜெயிச்சுன்னு வந்திருந்தாலும், ஒரு சில பேருக்கு அந்த கடைசி சமயத்துல ஒரு ஒரு ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன். ஒரு சில பேருக்கு வந்து சந்தேகம் வரும். இந்த ஒரு விஷயம் நடந்தா என்ன ஆகுன்னு. நான் எப்பயுமே என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஒரு டீம் இவ்ளோ நன்னா கன்சிஸ்டன்ட்டா பண்றதுன்னா, அவ அந்த அந்த ஜெயிக்கிற கதவை கிட்ட வந்துட்டு, அப்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சா, ஒரு ரசிகர்களா நம்ம வந்து அவ கிட்ட நம்ம ஒரு மரியாதை குடுக்காத இருந்திருப்போம் அக்கார்டிங் டூ மீ. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த டீம் இவ்ளோ நன்னா பண்ணி மேட்ச்சே தோக்காத இந்த ஃபைனலுக்கு வந்திருக்குன்னா, அந்த மரியாதைய குடுக்கணும்னா, இந்த மேட்ச்ச நீ ஜெயிப்பேன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ that is why in whatever final that India have got to நான் எப்பயுமே not only because ஒரு சென்டிமெண்ட்னாலையும் நான் சொல்றேன். ஆனா அவ அந்த மாதிரி ஜெயிச்சிருந்திருக்கா, அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் நான் வந்து இந்தியா ஜெயிப்பான்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் திருப்பியும் சொல்றேன். இது வந்து நிறைய பேர் ஒரு பயத்தால சந்தேகம் படுவா. எல்லாருக்குமே இந்தியா வந்து ஜெயிக்கணும்னு தான் ஆசை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த மேட்சுக்கு முன்னாடி இது நடந்தா என்ன ஆகும்? இந்த லா ஆஃப் ஆவரேஜஸ்ன்னு அந்த மாதிரி அந்த அந்த ஒரு இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, பூரா அந்த நம்பிக்கை அந்த டீம் மேல வச்சா, they deserve that for the kind of performances they have put in. நம்ம என்ன கிடையாதுன்னு பார்க்கலாம். ஆனா அவ கிரிக்கெட் விளையாடுற இதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கா இருந்திருக்கா இந்தியா.